சிவசங்கரி வந்து பயங்கரமான ஒரு பிளான் போட்டு நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையிலேயே வந்து அவளுக்கு தேவைதான். ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே வந்து புருஷன் சொல்ற பேச்சை வந்து கேட்டிருக்கணும். சோ எதையுமே வந்து கேட்காம தான் சொல்றது மட்டும்தான் அங்க நடக்கணும். என் தங்கச்சியோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு சோ எழில் சொல்ற எந்த விஷயத்துக்குமே வந்து கோஆபரேட் பண்ணாம கடைசியில சண்டை போட்டு அவர் வந்து வெளியில போற மாதிரி ஆயிருச்சு. அப்படி வெளியில போயிட்டாரே அப்படின்னு சொல்லி அவரை வந்து தேடவும் இல்லை. அப்போதைக்கு வந்து என் தங்கச்சி வாழ்க்கையை நான் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வழியா அந்த பிரச்சனையை முடிச்சுட்டா. ஆனா அப்போ கூட வந்து எழில் எங்க போனாரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து கண்டுக்காம விட்டதுக்கு வந்து இப்போ அவங்க இந்த அளவுக்கு அனுபவிக்கிறாங்க. இது உண்மையிலேயே அவளுக்கு வேணும். இந்த ஆரம்பத்திலே இதெல்லாம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நிச்சயமா இந்த அளவுக்கு வந்து இந்த பிரச்சனை ஆயிருக்காது. ஸோ சிவசங்கரி கண்ணுல வந்து நம்ம எழில் வந்து மாட்டினதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து நடக்கிறதுக்கு எல்லாமே வந்து காரணம். ஏன்னா அவளோட பிளானே வந்து இவங்க 2 பேரையும் சேர்ந்து வாழ வைக்க கூடாது. எப்படியாவது அவங்க 2 பேரையும் பிரிச்சிடணும். தான் புள்ளைய தான் கூட கொண்டு வந்துட்டு ஒரு நல்ல அந்தஸ்துள்ள பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அவங்க வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பிளானுக்கான சரியான டைம் அப்படின்னு நினைச்சுதான் ஸோ கயல் மேல இப்படி அபாண்டமா ஒரு பழிய வந்து போட்டிருக்காங்க. ஸோ எப்படியாவது என் பிள்ளைய கண்டுபிடிக்கணும், அதுக்கு கயல் தான் காரணம் அப்படின்னு அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இப்போ புதுசா வந்து அந்த டாக்டர் வேற பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வந்து ஊடலை வந்து சொல்லிட்டு ரொம்பவே வந்து கயலை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கயலுக்கும் எனக்கும் இந்த மாதிரி முன்னாடி வந்து தொடர்பு இருந்துச்சு. ஸோ அவனோட புருஷன் வந்து இதெல்லாம் ஒத்துக்கினதுனால கண்டிப்பா அவ அதை கொலை பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க கரெக்டான முறையில விசாரிச்சீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு அந்த ஆள் பத்தாததுக்கு சொல்லிட்டு வேற போயிட்டானா. இதனால லாக்அப்ல வச்சு பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் வந்து கேக்குறாங்க, இங்க பாரு இப்ப வந்துட்டு போனவரு எல்லா உண்மையுமே என்கிட்ட சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமும் நீ எதுவுமே மறைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அவன் கூட நீ வந்து தொடர்புல இருந்தது உண்மைதானே அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கையில் பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க. மேடம் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட வாய் கூசலையா? நீங்களும் ஒரு பொண்ணு தானே. எவனோ ஒருத்தர் வந்து என்னை பத்தி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனா நீங்க என்ன ஏதுன்னு என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆனா அந்த ஆள் சொன்னதை அப்படியே நம்பிக்கிட்டு போறீங்களே. என்ன மேடம் நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கையில் வந்து கேக்குறாங்க. இங்க பாரு, நான் ஒரு பொண்ணா இல்லையான்னு சொல்லிட்டு அது எனக்கு தெரியும். நீ அதை சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. இப்ப வந்த ஆளு தெளிவா வந்து அவனோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டான். நீனும் அவனும் கொஞ்ச நாளா ரிலேஷன்ஷிப்ல தானே இருந்திருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, உன் புருஷனுக்கு இந்த விஷயம் எப்படியோ தெரிய வந்திருக்கு. அதுக்காக தானே நீ ஹாஸ்பிட்டலையும் வந்து மாத்திருக்க. இப்போ இவன் கூட நீ ரிலேஷன்ஷிப்ல இல்ல, அதுக்கான பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு உன் புருஷனையே நீ போட்டு தள்ளியிருக்க. இதானே நடந்திருக்கு. ஒழுங்கா நடந்த விஷயத்த நீ ஒண்ணு விடாம சொல்லிடணும். அப்படி சொன்னாதான் உனக்கு நல்லது. அதையும் மீறி நீ மறைச்சா இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தேன்னா இந்த லாக்அப்லயே நீ ஒட்டுமொத்தமா சாக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐயோ மேடம், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. அந்த ஃப்ராடு சொன்னது எல்லாமே போய் என் மேல இருக்கிற கோபத்துலதான் அவன் இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க அவனை வந்து அடிச்சு விசாரிச்சீங்கன்னா உண்மை என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அதை விட்டுட்டு நீங்க என்ன பிடிச்சா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுல என்ன மேடம் நியாயம் இருக்கு? தயவு செஞ்சு என்னை விடுங்க மேடம். நான் போயிட்டு என் எலியில எங்க இருக்கான்னு தேடணும் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓ, இதுக்கு மேல நீ என்ன போயிட்டு உன் புருஷனை தேட போற? அதான் ஒட்டு மொத்தமா உன் புருஷனையே நீ மேல அனுப்பிட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம். என் எழிலுக்கு எதுவும் ஆகாது. எனக்காக என் எழில் எப்பயுமே இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதையுமே கண்டுக்காம நம்ம இன்ஸ்பெக்டர் மறுபடியும் பாத்தீங்கன்னா கயலை போட்டு பயங்கரமா வந்து அடிக்கிறாங்க. அதனால ரொம்பவே வலி தாங்க முடியாம நம்ம கையிலும் பாத்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் தேவி வந்து மூர்த்திக்கு கால் பண்ணி, அண்ணா என்னென்ன ஆச்சு, கையிலக்காவ வெளியில விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல மூர்த்தி வந்து ரொம்பவே அழுகிறாரு. என்னன்னு என்னாச்சு, எதுக்கு இப்படி நீ அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இங்க நடக்கிறதுல எதுவுமே வந்து சரியில்லை தேவி. அந்த சிவசங்கரி வேணும்னே கயல் மேல வந்து இருக்கிற வெறுப்புல இப்படி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே சேர்ந்து எழில் மாப்பிள்ளைய கொன்னுட்டோம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. கயலை வந்து ரொம்பவே மனசளவுல காயப்படுத்துறாங்க அப்படி இப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? நம்ம கையலக்காவை பத்தி நமக்கு தெரியாதா? அதை ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா தேவி, அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதே பக்கம் வந்து அன்புக்கு ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னே வருது. அவன் வேற ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறா. இங்க உள்ள வந்து கையில போட்டு பயங்கரமா வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எதுவுமே நம்மளால பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால தேவியுமே ரொம்பவே அழுகுறாங்க. என்ன ஆச்சு அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினியும் கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கயலக்காவை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சு துன்புறுத்துறாங்களா. கயலக்கா மேல தேவையில்லாத பழியெல்லாம் போட்டு எழில் மாமாவை வந்து அவங்க தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வாய் கூசாம நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்களா ஷாலினி அப்படின்னு சொல்றாங்க.
இதனால நம்ம ஷாலினியும் ரொம்பவே வருத்தப்படுறா. என்ன 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 சொல்றீங்க அண்ணி? இப்படி எல்லாம போயிட்டு விசாரிப்பாங்க? யாரு என்ன ஏதுன்னு கூட கொஞ்சம் கூட அவங்க வந்து ஈவு இறக்கம் பார்க்காம இப்படி பண்றாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே 2 பேரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அன்புக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லி போய் ஸ்டேஷனுக்கு பார்க்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. ஸோ அன்பு வந்து ஸ்டேஷனுக்கு போயிட்டு சொன்னா மட்டும் என்ன விட்டுறவா போறாங்க? ஏன்னா பிளான் பண்ணி தான் இது எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா ஊனா வந்து இந்த அன்பு கோவப்படுறதுல மட்டும்தான் இருப்பாரே தவிர வேற எந்த எக்ஸிகியூஷனுமே அவங்ககிட்ட அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்காத மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இப்போ அன்புக்கு தெரிய வந்து கண்டிப்பா இங்க வந்து கேட்க போறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் முடியாது அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ஒரே ஒரு விஷயம், எழில் வந்து இந்த மாதிரி எந்த தப்பும் கயல் மேல இல்லைன்னு சொன்னாதான் உண்டு. இல்லைன்னா வேற என்ன நடக்கும் அப்படிங்கறது தெரியல. ஸோ உங்களோட கருத்து ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.